பொங்கல் பண்டிகை முடிந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி மக்கள் திரும்பி வருகின்றனர். இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தை சுமார் 80,000 வாகனங்கள் கடந்துள்ளன. சென்னை திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. பொங்கல் தொடர் விடுமுறை முறிந்து சென்னைக்கு செல்ல விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் பொதுமக்கள் பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலிலேயே முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் ஏறி வருகின்றனர். தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் சென்னை திரும்புவதால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் பயணிகள் முண்டியடித்து இடம் பிடித்து வருகின்றனர். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்ப ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. நெல்லையிலிருந்து சென்னை செல்ல 4,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் நிறைவடைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் 13.3 லட்சம் பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் நிபா வைரஸ் பாதிப்புகளை தொடர்ந்து தமிழகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும், கழுவப்படாத கீழே விழுந்த பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக தவிக தலைவர் விஜய் டெல்லி சென்றடைந்தார். கடந்த 12ஆம் தேதி விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் நாளை 2வது முறையாக ஆஜராகிறார். தமிழகத்தில் வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை மறுநாள் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. புத்தக வாசிப்பால் அறிவுத்தி பரவ வேண்டும் என சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சர்வதேச புத்தக கண்காட்சி அறிவு பரிமாற்ற நிகழ்வு என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய அளவில் சிறந்த நூல்களுக்கு தமிழக அரசு சார்பில் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுடன் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பரிசளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் அமமுக தேமுதிக இணைவது குறித்து வரும் 23ஆம் தேதி தெரியவரும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் கலந்து கொள்ளும் மாநாட்டில் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். வரும் தேர்தலில் பாமக சார்பில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தவேகாவுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்பது 23ஆம் தேதிக்கு பிறகு தெரிந்துவிடும் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்பவர்களுடன் தான் கூட்டணி என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குறித்து நாளை மறுநாள் தவேக ஆலோசனை. பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தவேக தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. சென்னையில் குடியரசு தின அணிவகுப்பை முன்னிட்டு ஜனவரி 19, 21, 23, 26ஆம் தேதிகளில் காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது.
காலை 6 மணி முதல் அணிவகுப்பு முடியும் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னை எழும்பூரில் 24வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் காற்றின் தரத்தை அறிந்து கொள்ள 100 இடங்களில் டிஜிட்டல் பலகைகள் வைக்க இருப்பதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. பிப்ரவரி மாத இறுதிக்குள் டிஜிட்டல் பலகைகள் பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாமக்கலில் முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து ஒரு முட்டை 5 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஒரு முட்டை 5 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் அலை மோதுகிறது. குடும்பத்தோடு கடற்கரையில் அமர்ந்து கடலின் அழகை ரசித்து வருகின்றனர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையின் கயிறு காலில் சிக்கி படுகாயம் அடைந்த நபர் உயிரிழந்தார். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. கொடைக்கானலில் 3வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக சுற்றுலா பயணிகள் சாலைகளில் தங்களது வாகனத்திலேயே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே நடந்த எருதுவிடும் விழாவின் போது மாடு முட்டி ஒருவர் உயிரிழப்பு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் உட்பட 26 பேர் காயமடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே நடந்த பொங்கல் நீச்சல் போட்டியில் கூலி தொழிலாளி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உற்சாகப்படுத்திய குழந்தைகளின் கண் முன்னே தந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையை ஒட்டி 52 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இதுவரை இல்லாத வகையில் சுமார் 437 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான மகா காட்டு ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் தயாராகிவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹூக்ளியில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஊடுருவல்காரர்களுக்கு அனைத்து வசதிகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் செய்து கொடுப்பதாக விமர்சித்தார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் சைக்கிளில் பள்ளிக்கு சென்ற +1 மாணவி மீது கார் மோதிய அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. மோதிவிட்டு நிற்காமல் தப்பிய காரின் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லியிலிருந்து மேற்கு வங்கம் சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. லக்னோ விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தர இறக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. நோபல் பரிசு பெற்றவர்கள் அதனை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று நோபல் விருது வழங்கும் அமைப்பு விளக்கமளித்துள்ளது. வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் தனது நோபல் பரிசை ட்ரம்புக்கு கொடுத்த நிலையில் அது முறையற்றது என்று கூறியுள்ளது. கிரீன்லாந்தை கைப்பற்ற போவதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக கிரீன்லாந்து மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினர். தலைநகர் நூக்கில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர்.
கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை ஆதரிக்காத நாடுகள் மீது 10% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளது தவறானது. கிரீன்லாந்தை பாதுகாக்கவே ஐரோப்பிய படைகள் அனுப்பப்பட்டன என்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி தெரிவித்துள்ளார். ஈரானில் நடைபெறும் மக்கள் போராட்டத்திற்கு அமெரிக்கா தான் காரணம் என்று அந்நாட்டின் உச்ச தலைவர் அலி காமினி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானில் ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் தான் போராடுகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். யுக்ரைன் தலைநகர் கீவில் போரால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. உணவின்றி தவித்த மக்களுக்கு வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் அமைப்பு சார்பில் இலவசமாக உணவு வழங்கப்பட்டது. இந்தூரில் நடைபெறும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு 338 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது நியூசிலாந்து. நியூசிலாந்து அணியில் டொரைல் மிச்சல் மற்றும் பிலிப் சதம் விளாசினர். வரும் 23ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகும் விஜயின் திரைப்படத்தின் டீசர் வெளியாகி உள்ளது. அஜித்தின் மங்காத்தா திரைப்படமும் 23ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது.